அன்புள்ளவர்களை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு திடீரென்று ஒரு சோர்வு வந்துவிடும். அது என்ன காரணம் என்று நமக்கே புரியாது. உடலாலும் மனத்தாலும் சில சமயங்களில் இனம் புரியாத ஒரு சோர்வு வந்து நம்மை பற்றி பிடிக்கும். மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏன் சோர்வாக இருக்கிறீர்கள், ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்கும்போதுதான் நமக்கே தெரியும், ஆம், உண்மையில் நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று. உலகத்தில் கவலைப்பட 1000 விஷயங்கள் உண்டு. இதுவரை சமாளித்துத்தானே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? எத்தனை முறை நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் அவர் சோர்ந்து போகிற தேவனா? அவர் ஒருவர் தான் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறவர். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, அவர் நம் கால்களை நடவாத பாதையிலே சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிறவர். அவர் நெறிந்த நாளனை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் காக்கிறவர். அவர் கடைசி முடிவிலே ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துகிறவர். அவர் இனி வாழ்க்கை இல்லை என்று நினைக்கும் போது புது வழியை காட்டுகிறவர். அவர் அடுப்பினடையில் கருகருத்திருந்தாலும் நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். அவர் பாதம் பணிந்தோம் என்றால் புது உற்சாகம் ஊற்றெடுக்கும் அல்லவா? இனி சோர்ந்து போகாமல் மறுபடியும் எழும்பி ஒளி வீசுவோமா? வாழ்த்துக்கள். ஆமென்.